Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 3 விதமான டீ ரெசிபிஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த டீ ரெசிபிஸ் செய்யிறதுக்கு சுலபமாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க ஒவ்வொண்ணா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீ ஒரு ஹெர்பல் டீ. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். கற்பூரவள்ளி இலை 3, மெக்சிகன் மின்ட்னு சொல்லுவாங்க, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. 1 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் டீ தூள், எந்த டீ தூள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ல இருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் தேன், 1 சிட்டிகை பெப்பர் பொடி. இந்த ஆரோக்கியமான ஹெர்பல் டீயை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாஸ்பேன்ல 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதோட சேர்த்து 1 சிட்டிகை பெப்பர் பவுடரும் 1/4 டீஸ்பூன் டீ தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நான் சொல்கிற அளவு 1 கப் டீக்கான அளவு, அதனால 1/4 டீஸ்பூன் டீ தூளே போதுமானது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் டீ தூள் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். டீ தூளோட டிகாஷன் நல்ல தண்ணியில் இறங்கணும். நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருந்த கற்பூரவள்ளி இலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கற்பூரவள்ளி இலையை ஓமவல்லி இல்லாட்டினா மெக்சிகன் மின்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இருமல், சளி இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மருந்து. சளி இருக்கும்போதும் இருமல் இருக்கும்போதும் இந்த டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா 2லேருந்து 3 வேளை குடித்தாலே உங்களுக்கு நல்ல விதமான ரிலீஃப் தெரியும். இந்த டீயோட தேன் சேர்க்கறதுனால தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும். கற்பூரவள்ளி இலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இனி ஃபில்டர் பண்ண வேண்டியதான். ஒரு கப்பில் 1 ல இருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்து டீயை ஃபில்டர் பண்ண வேண்டியதான். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதோட சேர்த்து 1 சிட்டிகை பெப்பர் பொடி மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான ஆரோக்கியமான ஹெர்பல் டீ ரெடி ஆகிடுச்சு. குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டீ என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த டீயும் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே கற்பூரவள்ளி டீ தான். ஃபஸ்ட்டு நான் செஞ்சதில் பால் கலந்துருக்க மாட்டேன். இப்போ பால் சேர்த்து நான் செய்ய போகிறேன். இந்த டீயில் நம்ம தேனுக்கு பதிலாக சுகர் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 1/4 கப் தண்ணி, 3/4 கப் பால், 2 டீஸ்பூன் சுகர், 3 கற்பூரவள்ளி இலை, 1 டீஸ்பூன் டீ தூள். இந்த டீயும் ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் தண்ணி, 3/4 கப் பால் இரண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதோட சேர்த்து 1 சிட்டிகை பெப்பர் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இதோட சேர்த்துருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் டீ தூள், 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். பால் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் கற்பூரவள்ளி இலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்க போகிறோம். கற்பூரவள்ளி இலையோட சாறு டீயில் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். டீ நல்லா கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் கற்பூரவள்ளி இலையோட சாறு டீக்குள்ளே நல்லா இறங்கும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி ஃபில்டர் பண்ணிடலாம். சுவையான ஆரோக்கியமான பால் சேர்த்த ஹெர்பல் டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம பார்த்த 2 டீயும் பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஹெர்பல் டீ. இப்போ சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான சாக்லேட் டீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சாக்லேட் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 1 கப் பால், 1/4 கப் தண்ணி, 3/4 டீஸ்பூன் டீ தூள், எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன் சுகர், 3/4 டீஸ்பூன் கோகோ பவுடர். இந்த டீ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த சுவையான சாக்லேட் டீ செய்கிறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் தண்ணி, 1 கப் பால் இரண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். பாலோட சேர்த்து 3/4 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்து கொதிக்க வைக்கணும். எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். டீ நல்லா கொதிக்கணும். டீ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த 1/4 டீஸ்பூன் கொக்கோ பவுடரை அதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கொக்கோ பவுடர் நல்லா கட்டி தட்டாமல் டீயோட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு டீயை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் சாக்லேட்டோட ஃப்ளேவர் டீயில் நல்லா இறங்கும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடலாம்.
அப்பப்போ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் சாக்லேட் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொக்கோ பவுடரும் அடியில் போய் தங்காது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு பிடித்தமான சாக்லேட் டீ ரெடி ஆயிடுச்சு. ஃபில்டர் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சாக்லேட் டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு காமிச்ச 3 டீ ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.